என்னால வெடிய போதேன்னு கிழக முடிக்கிறீங்கன்னு ஏண்டா நீ சேர்க்கிற பேர்ல உருட்டப்பா மையா பிட்டு வந்திருக்கியாடா? மைய இருக்கா காலி ஆயிடுச்சா? இதை பத்தி லாரியில கொண்டு வர சொல்லி கோமாளி நான் எப்படி வருவேன்டா? சரி இப்ப வந்தாரே ஒரு ஜாமியாரு. ஆமா இந்த தொப்புள்ள மாவாட்டினே சொல்லிய அந்த ஆளை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது. எனக்கு அப்படித்தானே வருது. அந்த ஆள் உள்ள உட்காந்தாப்புல பாதி கலையரங்கத்துல இடத்த காணும். நாங்க கூட மூலையில உட்காந்துருக்கோம் மூட்டை பூச்சி மாதிரி. இந்த டிஷ் மட்டும் முடியாதா? பார்த்து பேசினேன். சாமி வந்து குமுக்குமுக்குன்னு குமிக்கிடுவாரு. அக்கா வள்ளிதர்ம நாடகத்துல வள்ளிகிட்ட சரிக்கிச்சமா பேசி தர்க்கத்தை உருவாக்குனவர் யார் தெரியுமா? நாடக உலகத்திலேயே யாருன்னே? பரிச்சூர் பழனியப்பன் தாத்தா. அவர் தான் செத்து போயிட்டாரு. அவர் செத்து போயிட்டாருங்க. பரிச்சூர் பழனியப்பன் தாத்தா செத்து போனாரா? ஆமாண்ணே. ஓ மை காட். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை எங்க அண்ணன் நிறைய நாடகம் சந்திச்சிருக்கேன் கூட. யாருண்ணே இது? அண்ணன் முத்தப்பா அண்ணன். அவரும் செத்து போயிட்டாருண்ணே. ஆமாண்ணே. நீ கேட்டுக்கு போனியா? அன்னைக்கு நான் இங்க இருந்தேன் தொண்டி நாடகம். அதுக்கப்புறம் மதுரை ராசாக்கூர் அஞ்சரை கட்ட ஆறுமுகம் சித்தப்பனை சந்திச்சேன். அவர் இருக்கிற அவரும் போயிட்டு சேர்த்துட்டாருண்ணே. செத்து போயிட்டாரு. நீ நாடகத்துக்கு வந்து அதில் கேளுங்க. நீ தானா கேள்வி சொல்லிட்டு இருக்கப்ப நான் சொல்ற மாதிரி. நான் என்ன இவங்களை சந்திச்சோம்னு சொன்னா செத்து போயிட்டா செத்து போயிட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்ப உயிரோட இருந்தாலும் இருக்காரு சொல்ல முடியும். இப்ப மாட்டிக்குவேன். சொல்லுனேன். அள்ளி நகர ஆதி நாராயண சந்திச்சேன். அவரை நான் பார்த்ததே இல்லைண்ணே. அவ மூத்திரத்தை குடி நான் உப்பு கறிக்கேன். பப்பன் போடியா போல 2025 இப்ப வந்திருக்க நாரதர் என்றால் எல்லா விஷயம் தெரியும். அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. ஏன்னா மேலோகத்துல இருந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள் பூலோகத்துல என்னென்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அனைத்தும் அறிந்தவர் தான் நாரதர். அது நீ சொல்லித்தான் தெரியணுமா? அதான் எல்லாத்துக்கும் தெரியுமாடா? அதான்டா. ராமாயணம் தெரியுமா? தெரியும். சாமிக்கு தெரியும். மகாபாரதம் தெரியும். எல்லாம் தெரியும். புராணம் அவருக்கு ஹிந்தி மலையாளம் உருது எல்லாம் கரைச்சு பிடிச்சிருக்காரு. ஏன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரா? இருடா நீயே அவசரப்பட. மகாலிங்கத்துக்கு எனக்கு மணப்பாறை பக்கம் சண்டை. உனக்கு தெரியாது அன்னைக்கு நீ வரலண்ணே. நான் வரல. அந்த சண்டையில என்கிட்ட கேள்வி கேட்டு நான் திருப்பி கேட்டேன். சொல்ல முடியாம நீ வீட்டுக்கு போயிட்ட. அப்படி நடந்துச்சானே. ஆனா இந்த பரளி புதூர்ல என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேங்க. நாரதரா நானா இந்த சின்ன பையன்கள்லாம் அள்ளிக்கு வீட்டுக்கு போறது நல்லது. ஏன்னா லோடு பெரிய லோடு இறக்க போறேன். தூக்கி அடிப்பேன். விழுக்கு அந்து வராம எனக்கு மைசெட்ல கொஞ்சம் தள்ளி வச்சு. ஏன்னா சுத்தி விட்டு ரிங்கு அடிப்பேன். தம்பி இந்த மிஷின் நாங்க எடுத்து போறேன். இது வேற தோசைக்கல் மாதிரி வச்சுக்கிச்சு. இப்படி ஒரு பெட்டிக்காரனாடா. ரொம்ப பெருமை. நாடகத்தில் பாட்டு பாடும் ஜாமியார். அவ்வளவுதான் பாட்டு. சாமி மாடி சாமி இருக்கும் இடத்தை விட்டு இடம் தேடி எங்கோ அழகிறார் யார தங்கவி இவன் ஏதுமாடி யார தங்கவே நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாயிலே அன்பை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் யார தங்கவே நான் என்னவே செய்தேன் யார தங்கம். சாமி கூச்சப்படுறாரு. குத்து இல்ல நான் என்ன செய்வேன் இப்படி ரெண்டு ஆட்டம். என்ன ரெண்டு ஆட்டம்? நீ சாமியா இல்ல சக்கரவள்ளி கலங்கள் ஓடி ஏத்துறாரு? யாரு வாணி ஊர்வாதோட விரல் இல்லாம ஒடிச்சு போய் அண்ணே நின்னுட்ட பயிர சாமி இடுப்பு சகிலா இடுப்பு மாதிரியே இருக்குன்னு என்ன சொல்லியா சாமி என்னடா எச்சப்பு மாதிரியே இருக்காரு. நீ யாரைய போன நீ தெரியாம தூக்கத்துல வந்துட்டேன். அப்படியா? நடக்க போகுது அனைத்து அறிந்தவர் தான் நீங்க. நிச்சயமாக. அப்ப என்ன யாருன்னு தெரியாம யாரும் நீ யாரியா நீ வாயால் தெரிஞ்சுக்கணும்னா
நீ உண்மையை சொல்லியா பொய்ய சொல்லியா தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த இடம் யாருக்கு ஒரு இடம்னா எங்களுக்குரிய இடத்துல நீங்க வந்திருக்கீங்க, நான் தேடி வரலையே. யார் சொல்ல கூட்டிய இடம்? உங்க தேடி வந்தனா. இந்த இடம் யாரு உங்களுக்கு சொல்றது? பயப்படாத மகாலிங்க, ஒண்ணு செய்ய மாட்டேன். டேய் டேய் ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் தரேன் போட்டுக்க. பயப்படாத, ஒண்ணு செய்ய மாட்டேன். ஏய் ஏய் வேற எங்க இந்த சிலுப்புறது ராதாகிருஷ்ணா எங்கிட்டாவது மஞ்சூரத்துக்கு போய் குளத்துக்க. ஏன் ஒண்ணும் செய்ய மாட்டேன், நமக்கு வேண்டிய ஊருங்க. ஏன் திக்காம பேசு. எதுக்கியா? நீ யார் முதல்ல அதை சொல்லு. மாத்திரை போட்டியா? எதுக்கு? கருப்பத்தை கலைக்கிறது. எதுக்கு? டேய் பிரஷர் எது மாத்திரை போட்டியா? நான் என்ன போறேன்? காட்டி சுவாசிக்கிறவனா? உங்களை போய் உணவுகளை உட்கொண்டு உயிர் வாழப்படி செய்வனா? இது ஏன் பதில்? காற்றை வந்து சுவாசிக்கக்கூடியவனா? வாதி பிரதிவாதி. பிரதிவாதி. நான் கேட்க விட்டு போச்சு. நீ கேளு. நூல்கள் மொத்தம் எத்தனை? நூல்ல மகாலிக்க பயப்படாத, டேய் 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 ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஏன்னா ஏன் கான்டாக்ட் உன்னை அசிங்கப்படுத்தி நான் பேர் வாங்க. அடிச்சல வச்சுக்க நெஞ்சிஞ்சல கலக்கி போற உனக்கு. நீ போட்ட குட்டி மாதிரியே வரியா பாரு. ராதா, சாமியை பார்த்தா முரட்டாளா இருக்காரு, நீ சமாளிச்சிருவியா? எப்படியாவது சமாளிச்சிடலாம், தம்பி பேரை காப்பாத்து. 50 ரூபாய்க்கு அடி வரியா பாரு. 3 உளுந்தவனை சேர்த்துருப்பேன். அதுக்கு வந்து எப்படி நீ பயப்படாத, கை வச்சு பேசுறது. ஏன்னா மத்த நாள்னா நான் கிருமல்ல யோசிப்பேன். இன்னைக்கு வந்து என்ன கிழமை தெரியுமா? சனிக்கிழமை. சரி, எங்க அப்பத்தா ருதுவான நேரம் 5:30. முன்னாடி பொட்டத்துல அடைச்சு கிடக்குற மாதிரி. ஏன்டா வைத்தறிச்சப்படுற? இதுல இருந்து என்ன தெரியும்? இடம் வேலிமலை சாரல். வேள்வி என்பது யாகம் செய்யக்கூடியவர்கள். பயப்படாத மகாலிங்க. நீ என்னடா பயப்படாத? சொல்லியா? வேள்வி என்றால் யாகம். யாகம் எப்ப நடக்கும்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே செங்கக்கல்லை அடுக்கி அதுல விறகு கட்டை போட்டு தீய வச்சு எரிச்சு கறி மூட 1200 ரூபாய். பயப்படாத மகாலிங்க, ஒண்ணும் செய்ய மாட்டேன். எதை தடவை சாப்பிடுற? ஒண்ணும் புரியலையே. ஏரியா சொல்ல விடுங்க, முந்துல எங்க கொண்டு வைக்க எங்க கொண்டு வர? யாகம் நடத்தக்கூடிய இடத்துக்கு இந்த வேலிமலை சாரலுக்கு முத வந்த முனிவர் யார் தெரியுமா? நித்யானந்தா. அவர் வர கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். முத இங்க வந்தவர் வந்து பிரிங்கி முனிவர். பிரிங்கி முனிவர் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு தம்பி வாசர் முனிவர், போல்ட் முனிவர், நட்டு முனிவர்லாம் வந்தாங்க. இப்ப எதுக்கு பேசுவேன்? பிரிங்கி முனிவர் எதாவது கேள்விங்க. பிரிங்கி முனி இருக்கும் போது வாசர் முனி இருக்க கூடாதுங்கய்யா. கை தட்டலாம். இந்த ஆளை காய ஓட்டுறதுக்கு பரளி புதுரை தவிர வேற ஊரே எனக்கு கிடைக்காது. தட்டாவரி தட்டச்சோட தட்டாங்க. எதுவும் உனக்கு ஒரு மச்சம் இருக்குடா. உண்மையா சொல்றேன். இதுல இருக்கு பாக்குறியா? தொடையில தொலைச்சு இருபது தேட முடியாது மகாலிங்க. யார் யாரிங்க? இந்த இடத்துக்கு நீங்க வர காரணம் வருகின்ற மார்க்கத்தில் ஆரோம் சோர்வையான காலம். சோ இன்னைக்கு போடல. சோறு இன்னைக்கு போடல. சோ என்ற காலம் அது குரல். இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருப்பது என்று பார்த்துட்டு போது தாங்கள் என்னை தடுத்து நிறுத்தி விட்டீர்கள். தடுத்து நிறுத்தல. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ வாழை எடுத்து வந்துட்டேன். எங்க தடுத்து நிறுத்தின? நீ நினைப்ப என்னை தடுத்து இருக்கிற. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். பிரம்மதேவன் இங்க வாயா. யாருமே? பிரம்மதேவன். நாடு 70 தொற்றம் 84 ஜீவராசியும் படைப்பு தலைவராகப்பட்டவன் பெயர் மதவன். மச்சானா? என்ன? ஏயா உமக்கு எமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்க? உங்கத்திலேயே ஒரு உறுப்புகளையோ ஆரையாவர்களையும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? நான் இறைவனை கணிகிறான். பிரம்ம மச்சான் இருக்காரு. தேவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன். மயன் சொன்ன 8 வருஷத்துக்கு கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன். நான் உன்னை பார்த்து இரு. நான் சொன்னேன் இப்ப வெளிநாடு போயிட்டு தெரிஞ்சாண்டு சிறுசு பெருசா கூப்பிடுறான். மலேசியா போயிட்டு முடித்துடுற. உன்னைய மலேசியா போயிட்டு இருந்தா கோலத்திலையா பார்க்கணும். என் அத்தை வைரமே 60 அடி கம்பமே. நீ வச்ச மரம் காய்ச்சிருச்சு. நீ விதைச்ச வெள்ளாம விளைஞ்சிருச்சு. இன்னைக்கு பரளி ஊரு ஜனா ஒண்ணு கூடிருச்சு. அந்த ஒத்த பைய வெள்ளைய நோத்தாபுரமா
அப்பாவுக்கு திதி கொடுக்க ராமேஸ்வரம் போக வேண்டியவே பத விட்டுட்டேன். ஐயா நீங்க நீங்க பூசாரி தானே? இவருக்கு எதுக்கு மாலை போடுறீங்க? என்ன சொன்னீங்க? பிள்ளையாரா? ஐயா நாரதர் இருக்க அதுக்கு அவனே தேவையில்லையே. தொண்டி பக்கத்துல உள்ள குருவி காட்டி பிள்ளையார் கோயில் பூஜாரிங்க தம்பி உள்ள மசலோட சேர்த்து எரிச்சு விட்டு ஏன் தான் திரும்பும் போது அழகு ஒரு குட்டியான மாதிரியே இருக்கு. சாமிதான் வேற என்னையா? வேற என்ன நினைச்சு இருக்கிற? பேசிருச்சு பேசிச்சா? ஒரு நாள் நான் பூஜை ஒண்ணதுக்கு இன்னைக்கு பேசிட்டு பிள்ளையார் சாமி கம்பிக்கையா? ஐயா லேசா அந்த கிளிக் எடுத்து அதுக்கு அருந்தையா என்ன மாலை உணவு போட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண வந்தேன். தூக்கோச்சில பேசி விட்டேன். சாவ விட்டுறாதீங்க. அப்புறம் புள்ள பிடிக்கிறாங்க போல. புள்ள பிடிக்கிறாங்க. டேய் இவர் சொன்னாரு. ஏன்னா உங்களை வந்தா புள்ள பிடிக்கிற திட்டு போய் மாதிரி இருக்கீங்க. என்னைய பார்த்து சொல்லிக்கிறீங்க. மூணுல வச்சு விடுனேன். காலாத்துல வீட்டுக்கு போ. பார்த்த உள்ள அவசரமான வார்த்தையை பேசிட்டு இருக்காங்க. ஏரியா நான் என்ன பண்ணேன்? நானாவது உன்னை ஜாமீன் வழியா கொடுத்தல. நீ மாலை எதுக்கு வாங்கின? உன்னை ஏதோ பாசத்துல போறான்னு நினைச்சு. இப்ப உன்னை பார்க்கும் போது முருகா சித்திரத்துல தண்ணி பச்சு எடுக்க வந்து விட்டுட்டு ஓடி இருப்பாங்க பாரு. கடைசியா வரேன் பசி புளிச்சோறு புளிச்சோறு எந்த வண்டி எங்களும் தேடிக்க தண்ணி பச்சு எடுத்துட்டியா? சரி அப்பா பிரம்மாமே எந்த பிரம்மை? வேலோகத்திலிருந்து ராமகிரியோடு 70 தொட்டம் 84 ஜீவரசியம் படைக்கக்கூடியவன். அது என்னமோ சொல்ல போறாரு. ஐயோ ஐயோ அதான் மறந்துருச்சா? கழட்டி வச்சிருக்கேன். காசு கொடுக்க மாட்டேன். அந்த மாலை எனக்கு அந்த மாலை எடுத்துப்போ. இது பெரிய பிச்சைக்கார பூஜாரியா இருக்கு. பிச்சைக்காரிக்கே கலந்து சொன்னீங்க நீங்களா? சரி மாலை இல்ல வேணா 6 லிட்டர் பால் பேசிட்டு போ. நீ ஏதாவது துணி போடியா? எனக்கு ஒரு மாதிரியா கிடுங்கு கிடுங்கு ஆடுது முளப்பு. என்ன யாரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லை. எப்படி ஆகும்? சினப்பரிச்சாரி மாதிரி இருக்கு. ஒண்ணு தொப்பையே போற. ஆனாலும் வேஸ்ட் தான். கல்யாணம் ஆனாலும் சிரமம் ரொம்ப. முட்டிச்சிருக்கா மண்டையில கொண்ட ஓடுனாங்க. கொண்ட வீட்டுக்குள்ள போகும்போது முட்டிக்கிறோம். ஏங்க சாமி கல்யாணமே சரி ஆகவில்லை. எவ்வளவு நாள்? நரம்பு துணிப்பு இருக்க யூரினா நல்லா போறா. மாத்திரை கொடுக்குறேன். நான் சிவராஜ் இருங்க. எண்ணெயில இருந்து இந்த மாதிரி வருது. எண்ணெயில இருந்து இல்லடா தம்பி. ஒரு காலத்தில் தூக்கிட்டு பண்ணிருக்காங்க. நாராயணா ஒரு காலத்தில் ஆணாக இருந்து பெண்ணாக மாறி ஒரு தடாகத்தின் மூலிகையிலிருந்து 52 மனைவிகளை திருமணம் செய்தேன். ஆமா எத்தனை திருமணம்? 52 மனைவிகளை திருமணம் செய்தேன். 52 3 நாளைக்கு அனுப்பி விட்டுறீங்களா? ஏண்டா 52 மனைவிகள் இன்னைக்கு எங்க இருக்காங்க தெரியுமா? அட்டையை பூரா 52 அட்டையா ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு காசு வர்றது? தம்பி இந்த 52 மனைவிகளும் சுவாமி மலையை படிக்கட்டுகளாகவும் 51 ஒன்று அச்சாரம் வச்சிருக்கிறேன். 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். 60 ஆமா இன்னும் நல்லா சோதிச்சு பாருங்க. 2 உள்ள கிடக்கிற மாதிரி
நீ ஏன் சாமியால ரெவடியா நம்ம அறக்கூடம் தலைமுறை மாதிரி டலக்குன்றது எதுக்கு நமக்கு தேவையில்லை. சாமி நான் உள்ள இருந்து வெளியே வரும்போது சொன்னாரு சிறுச பெருசா போகுது. காசை தந்துனே பொழைச்சதோட போயிட்டு ஐயா எதோ உள்ள வர என்னத்தைய சொல்றாங்க சிறுச பெருசாக்குனா நானு 10 நூறு சேர்த்து கூட தரேன். அதை எதை சொல்றாங்க லேசா குனிஞ்சுட்டு பாருங்க மனச்சாட்சிய பாருங்க. சாமி ஆளை பத்திக்கிட்டாரு. இவங்களுக்கு என்னன்னு கேட்பான் எதை பெருசாங்க என்ன தம்பி சிறுச பெருசாக்கும். ஆமா எனக்கு சாமிகிட்ட கேட்கறியாடா நீ? எதுவுமே கேட்க மாட்டேன். அது மட்டுமல்லாமல் தண்ணி மேல நடக்கக்கூடியவனா தண்ணி மேல நடக்கக்கூடியவனா நீங்க தண்ணி மேலே நடப்பீங்க. அரே மழை மைன கோயில் சுடுதண்ணி மேலே நடப்பீங்களா அதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்டா நீ பேச விட மாட்டேங்கிற? பேசுப்பா அவர் கேட்கட்டு அடே வீணே அது வாய் அவஜாரி வாங்கி ஏதாவது பேசிட்டு ஊர்ல காசு வாங்கிட்டு போக சொல்றியா நீ அடி வாங்கிட்டு போக சொல்றியா கேட்கட்டு அப்ப அப்ப சும்மா இருக்கு. அவன் என்ன அந்த வார்த்தையை சொல்ல வரல இல்ல வேலை சொல்லுவாரு சரி கேளு. நாடகத்துல மாத்துவாரு. நீங்க எந்த ஊரு வேலூர் வேலூர்ல பக்கம் தானே. நம்ம சொல்லி நடந்து இந்த பேசைக்குள்ள வந்தாரு வேலூர் சொல்லிக்கிறீங்க நீ வேலூர் இப்படி கொட்டாம்பட்டி வழியா வந்தாங்களா வேலூரகத்தை சுருக்கி வேலூருக்கு வேலூர்னு சொன்னேன் குறுக்க வந்துட்டீங்களா? குறுக்க சிவகல்ல விழுந்தா அப்பதான் முன்ன இழுத்துருக்கு. வருகின்ற போது யாருக்குமே தெரியாதியா நான் வருவது போது யாருக்குமே தெரியாது. ஆமா வர்றது ஒரு தெரியாது. அது எப்படி தெரியும் வர்றதும் போறது? வர்றது போறதுன்னா ஒரு கட்டுக்கடாங்க வந்து போனாதான் தெரியும். இல்ல தம்பி காற்றுக்கு உருவம் இருக்கா இல்ல கடல் அலையை நிறுத்த முடியுமா அது போல மேல் உலகத்தை சுருக்கி சுருக்கி வேலூர்னு சொல்லி சாமி நல்லா இருக்கும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்பி உங்களை ஆசி நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கு தம்பி. நீங்க மேல் உலகத்தை சுருக்கிட்டீங்க. ஆமா ஆமா நாங்க இருப்பது பூலோகம். ஆமா அதையும் சுருக்குவோம். நீங்க சொல்லுங்க ஊர் உலகம் தாங்க விழுந்து அது என்னத்தை சுருக்க போறோம் மொத்தா ஈரல சுருக்க முடியாதுங்க அதெல்லாம். சாமி சுருக்குனாரா சுருக்கலையா? மேல் உலகத்தை சுருக்கி மேலூர் சொன்னாரா? சொன்னேன் பூலோகத்தை சுருக்குனா ஏன் சின்ன பிள்ளைங்க ஏ வா 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 என்ன மாணவ சொல்ற பையன் போட்டுப்பா வேணாம்ப்பா சும்மா இருந்தப்பா கேள்வியா சொல்ல மாட்டேன். வேலூர் தந்தையாப்பட்ட பிரபதம் தாயாப்பட்ட கலைவை கல்விக்கு அறிவித்து தாங்கள் பேசக்கூடிய நாவிலும் கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். என்னடா என்ன போறேன் பூலோகத்தை சுருக்கி ஏற்கனவே சுருக்கி விடுத்தே போயிட்டு சாமி கோவிக்கு என்னடா சிலிண்டர்ல கை வச்சுட்டேன் சாமி கோவிக்கு வேணாம். என் மாப்பிள்ளை விட்டாங்க எதுக்கு கீழே முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நம்மள முறைக்கல ரசிக்கிறாடா சேஷாமி உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி எது ஆகாது அதுதான் சரி இங்க என்ன நோக்கமா வந்தீங்க அதான் சொல்ற சத்தம் கிடைச்சியா ஒரு சத்தம் ஆளும் சூ எல்லாம் போகாது ஆளும் சூ தான் சோழன் எடுத்தா சொருண்டு அடிச்சா சூநாயகத்து கவிச்சு பிடிச்ச வேலை முருகப்பெருமான் சொந்தமான குரல் இது பூமி என்ற மந்திரத்தை பிரணபமாக்கி ஆளும் சூ என்ற பொருளை தடுக்கக்கூடிய காலத்தை நோக்கர் யாரும் பார்க்கலாம் என் தங்கச்சிங்க தங்கத்துடைய பெயர்கள் பெயர்கள் செங்கற்கள் முண்டுக்கள் பெயர் என்னையா வள்ளி அடுத்த பெண்மகள் நம்மளுதான் நம்ம தானே என்னை சேர்த்து சொல்ற நீ ஒரு நாளைக்கு புழங்கிட்டு போவேன் உழைந்து போவா பாத்திரம் மட்டுமே பத்திரமா போயிட்டு கழுவி வச்சுட்டு போவேன். என்னடா நாளைக்கு நான் செம்மணி முட்டி முடிக்கணும் இருந்தாலும் லைன் பண்ணி விட்டுருவோம் நான் தருவாரா? சோடி 6 ரூபா தானே குட்டி 5 ரூபா குறைச்சு கூட 5500 ரூபா வாங்கி எதுக்கடா கேட்கறீங்க நானும் வளர்த்து ஐயா அப்பா அந்த பிள்ளையை கூப்பிடுறோம் அழைத்து வாருங்கள் ஆனா ஒண்ணு ரைடு செலவு ரூம் செலவுலாம் உடனே சாமிக்கு பணம்
போகும்போது நல்லா பாருங்க, கருது வண்டி செயின் வண்டி மாதிரியே இருக்காங்க. அனாதே ஜாகத்தை இதுக்கு தானே கொட்டை ஆரம்பிச்சு கண்ணே உன்னைய கருப்பளிக்க முடியல. ஆனா இந்த லேடிக்கு அந்த பாடி தேவைப்படுவாரு. அவங்க காதோட ஈரவணி என்ன இருக்கும் நாலு மகரிஷி வந்திருக்கிறார். சாமி என்ன சாமி தெரிக்கிறாரு? என்னமா நீ திருப்பி வச்சு போஸ்ட் பண்ண மாதிரி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமா? பெண்மகள் யாருக்கு ஆடிப்பாடி வரவேற்றது அகமகிதில் வாழ்க வெள்ளாண்டு பல்லாயிரம் குமூராண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும். அப்ப ஏற்கனவே முழக்க காதல் ராஜ்யம் என்னது காதல் ராஜ்யம் உணவு மாலை நாடகம் காதல் ராஜ்யம் எனது காமல் ராஜ்யம் இது மன்னன் மாடும் இரவு நாளை நாடகம் இடத்துறை தலைவி அழைத்து வந்தார். என் தங்கச்சி 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 அட என்னடா பாத்தா அம்மா நாடகம் முடியலங்க. யாருன்னா இருக்கு ஆசைப்பட்டு பார்த்தா இவனோட பொண்ணு ஆசைப்படி முருக வாய்க்கமே கடினம் வாங்கி ஆயிரத்த வாங்கி தரட்டுமே
நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா? சட்டி கலப்பு ஒண்ணு அண்ணன் வயது நாலு மகரிஷி வந்திருக்கிறார். அழைத்து வாங்க மக்களா. அவரா வந்துருவாரு. இழுத்து வாருங்கள். வரவேற்று வரவேற்று சுவாமி. படம் எடுக்குது இப்பதான் பாம்பு. எப்ப போயிட்டு படம் எடுக்குது? 2 மணிக்கா? இனிமேலா? வந்தாரை வரவேற்பது குலப்பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். குடிக்க மாட்டார். அம்மா, நாக்குல புண்ணம். நாக்கு அறந்த மாட்டார். தண்ணி அறந்த காற்ற மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தா கொடுத்தா. பிரம்மனின் மைந்தனை வருக வருக, ராவணனின் தாத்தா வருக என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களும் நல்ல ஆசை பெறப்பட்ட சாமி வாழ்விற்கு வரவேற்று எதிர்வலாம் போல போனேன். எதிர்வலாம் சொன்னீங்க இதெல்லாம் தான் வருவீங்களான்னு கேட்டீங்க. நான் எதிர்வனாலும் போவேன் அப்படின்னேன். ஒன்றும் தப்பு கிடையாது. வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தோரு ஆண்டு வாழ வேண்டும், இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை வார்த்தைகள் இருக்கு, இருந்தாலும் இருந்தாக்களை ஏற்றபடி வாழ்த்த வேண்டும். அப்பதான் வாழ்த்தக்கூடியவர்களுக்கு பெருமை, அந்த வாழ்த்துக்கு பெருமை. ஆகவே ஒரு கூட்டு கிளிகளாக ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு வேண்டும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பல்பா